ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு தினப்படி சமையல். இன்றைக்கி நம்ம சொஜ்ஜி அப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சொஜ்ஜி அப்பம் பார்த்திங்கன்னா நவராத்திரியில் பண்ணலாம், தீபாவளியில் பண்ணலாம். நிறைய பேர் வீட்டில் சுமங்கலி பிரார்த்தனை அன்றைக்கி பண்ணுவாங்க. வாங்க இது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். நான் இன்றைக்கி மைதா மாவு யூஸ் பண்ணி இதை பண்ணுறேன். மைதா மாவில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கோங்க. இதை நம்ம ட்ரெடிஷ்னலாக பார்த்திங்கன்னா மைதா மாவு யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. அப்போ தான் அதோடய டேஸ்ட்டு ரொம்ப நல்லா வரும். இதை நல்லா பிசைஞ்சு 1 மணி நேரம் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க, ஊறட்டும். இதுக்கு நடுவில் நம்ம கேசரி பண்ணலாம். ஒரு வாணலியில் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் ரவைக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம ரவையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக ரவா கேசரிக்கு நம்ம 2 கப் வரைக்கும் தண்ணி விடுவோம் இல்லையா, இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். அதனால் 1.5 கப் விட்டால் போதும். ஒரு 5 நிமிஷம் கழித்து ரவை நல்லா வெந்த உடனே சர்க்கரை நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே அளவு 1.5 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுட்டு நல்லா கிளறலாம். நல்லா அது வெந்தாட்டு தான் சர்க்கரை போட்டிருக்கோம். ஸோ சர்க்கரை ரவை எல்லாம் சேர்ந்து இந்த கேசரி நல்லா திக்காக ஆகட்டும். கலர் எதுவும் இதுக்கு போட தேவையில்லை. கடைசியாக இறக்கரிச்சு கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஆறினோடனே பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாயிடும். இப்போ நமக்கு மேல் மாவும் பூரணமும் ரெடி ஆகிடுது. முதல்ல ரவை, அதாவது கேசரி பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை நல்லா கையால் மசிச்சுக்கோங்க. மசிச்சுட்டு சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து நம்ம உருட்டி வச்சுக்கலாம். அடுத்தது மேல் மாவு பார்த்திங்கன்னா கேசரி எடுத்துருக்கோம் இல்லையா, பூரணம், அதை விட சின்ன அளவு மாவாக எடுத்து நம்ம இதே மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை கையால் தட்டிட்டு நம்ம பண்ண ஸ்டஃபிங் பூரணம் இருக்குது இல்லையா, அதை உள்ளே வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சுப்போம் இதே மாதிரி எல்லாத்தையுமே. மேல் மாவை ரொம்ப நிறையா யூஸ் பண்ணாதீங்க. தடியாக இருந்ததுன்னா அதோடய டேஸ்ட் நல்லா இருக்காது. நம்ம எடுத்துக்கிற கேசரியை விட அந்த மேல் மாவு அளவு கம்மியாக தான் இருக்கணும். இந்த மாதிரி உருட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நீங்கள் ரோல் பண்ணாலும் சரி, இல்லைனா இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட் எடுத்து நம்ம கையில் நெய்யோ எண்ணெயோ தொடச்சி இந்த மாதிரி தட்டினாலும் சரி, எது பண்ணாலும் ஓகே தான். ஸோ நல்ல ஒரு பூரி சைஸ்க்கு இதை நல்லா தட்டிக்கோங்க. இதை நல்ல சூடாக இருக்கிற எண்ணெயில் பொரிச்சு எடுங்க. எண்ணெயோட இது ரொம்ப டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம். ரொம்ப சூடாக இருக்கிற எண்ணெயில் பொரிச்சு எடுத்திங்கன்னா தான் சீக்கிரமாக நல்லா வரும், இல்லைனா சொதன்னு ஆகிடும். ஸோ இந்த ரெசிபி பாருங்கள். இப்போ பிச்சு பார்த்திங்கன்னா உள்ள கேசரி, வெளியில் பூரி, இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் செம யம்மியான காம்பினேஷன். இந்த சொஜ்ஜி அப்பம் நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டேக் கேர், பாய்.